வணக்கம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ஃபோன்லயோ இல்ல லேப்டாப்லயோ உங்களுக்கே தெரியாம ஒரு பாஸ் இருக்காரு. அவர் இல்லாம நீங்க இந்த தகவல கூட பார்க்க முடியாது. அவர்தான் ஆப்பரேட்டிங் சிஸ்டம், அதாவது ஓஎஸ். இன்னைக்கு நாம அத பத்தி தாங்க பார்க்க போறோம். நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? உங்க ஃபோன்லயோ லேப்டாப்லயோ அந்த பவர் பட்டனை தட்டுனதும் அடுத்த சில நொடிகளுக்குள்ள என்ன மேஜிக் நடக்குதுன்னு, உங்க டிவைஸ் எப்படி திடீர்னு உயிர் பெற்று வேலை செய்ய தயாராகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஆமாங்க, அந்த மேஜிக்க செய்யறது இந்த கண்ணுக்கு தெரியாத முதலாளி தான் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். உங்க லேப்டாப், ஃபோனு எல்லாத்தையும் பின்னால இருந்து இயக்குறதே இதுதான். ஆனா இந்த முதலாளி உண்மையில என்னதான் பண்றாரு? முதல்ல ஓஎஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, அப்போ ஓஎஸ்னா என்ன? சிம்பிளா சொன்னா இது ஒரு டிஜிட்டல் மிடில்மேன். அதை ஏன் அப்படி சொல்றோம்னு பார்க்கலாமா? சொல்லப்போனா ஓஎஸ்ன்றது உங்க கம்ப்யூட்டரோட மூல மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், அப்புறம் நீங்க இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வேலை வாங்குறது தான் இதோட முக்கியமான வேலை. இப்போ இந்த படத்தை பாருங்க. ஓஎஸோட வேலைய இது எவ்வளோ அழகா விளக்குது. நீங்க ஒரு ஆப்பை கிளிக் பண்றீங்க, அந்த கமாண்ட ஹார்ட்வேருக்கு புரியுற மாதிரி மாத்தி வேலைய முடிச்சு திரும்பவும் உங்க ஸ்கிரீன்ல காட்டுற வரைக்கும் எல்லா வேலையும் பார்க்கறது இந்த ஓஎஸ் தான். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பெரிய மியூசிக் கான்சர்ட்டை யோசிச்சுக்கோங்க. அதுல ஒரு மாஸ்ட்ரோ இருப்பார் இல்லையா? அவர் எப்படி எல்லா மியூசிஷியன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு அருமையான இசையை உருவாக்குறாரோ அதே மாதிரி தான் நம்ம ஓஎஸும். சிபியு, ரேம், கிராஃபிக்ஸ் கார்டுன்னு எல்லா பாகமும் தாளம் தப்பாம ஒன்னா சேர்ந்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறத உறுதி பண்றது தான் இந்த ஓஎஸோட வேலை. சரி, நாம தினமும் பார்க்குற ஒரு மேஜிக் பத்தி இப்ப பார்க்கலாம். நீங்க பவர் பட்டனை தட்டுனதும் உங்க டெஸ்க்டாப் வர்றதுக்குள்ள என்னென்னலாம் நடக்குதுன்னு தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இங்க நீங்க பார்க்கறது தான் அந்த முழு பூட்டிங் ப்ராசஸ். பார்க்கறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா தெரியலாம், ஆனா நீங்க கண்ணை சிமிட்டுறதுக்குள்ள இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடும். வாங்க இதை ஒரு 4 முக்கியமான ஸ்டெப்ஸா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல கம்ப்யூட்டர் தன்னைத்தானே ஒரு செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கும், எல்லா பாகங்களும் சரியா இருக்கான்னு. அடுத்ததா பயோஸ், அதாவது பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம், கீபோர்டு, மவுஸ் மாதிரி முக்கியமான ஹார்ட்வேர் எல்லாத்தையும் ரெடி பண்ணும். மூணாவதா உங்க ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை எழுப்பி ரேம்குள்ள கொண்டு வரும். கடைசியா இனிமே எல்லாம் உன் கையில தானே ஓஎஸ் கிட்ட மத்த கண்ட்ரோலையும் கொடுத்துரும். அவ்வளோதாங்க, இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதும் உங்க டெஸ்க்டாப் ரெடி. இப்போ உங்க கம்ப்யூட்டரோட முழு கண்ட்ரோலும் ஓஎஸ் கையில தான். ஆனா இது எப்பவுமே இப்படி ஈஸியா இருந்ததில்ல. நாம இன்னைக்கு யூஸ் பண்ற இந்த சூப்பர் அட்வான்ஸ்ட் ஓஎஸ் எப்படி உருவாச்சு, அதோட இன்ட்ரெஸ்டிங்கான பரிணாம வளர்ச்சி கதையை இப்ப பார்க்கலாம் வாங்க. இந்த டைம்லைன் பாருங்க, ஓஎஸோட மொத்த ஜேர்னியையும் இது அழகா காட்டுது. ஆரம்ப காலத்துல புரோகிராமர்கள் மெஷினோட நேரடியா மல்லு கட்டினதுல இன்னைக்கு நாம ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்யறது வரைக்கும் டெக்னாலஜி எவ்வளோ தூரம் வந்திருக்கு பாத்தீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல ஓஎஸ்னே ஒண்ணு கிடையாது. ஒவ்வொரு சின்ன வேலைக்கும் புரோகிராமர்ஸ் அந்த பெரிய மிஷின் கிட்ட நேரடியா போய் போராடணும். ஒரு நேரத்துல ஒரே ஒரு வேலை தான் செய்ய முடியும். இதனால என்னாச்சுன்னா அந்த பவர்ஃபுல்லான ப்ராசஸர் முக்காவாசி நேரம் சும்மாவே தூங்கிட்டு தான் இருந்துச்சு. இந்த பிரச்சனையை சரி பண்ணதான் பேட்ச் ப்ராசஸிங்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஒரே மாதிரி இருக்கிற வேலைகளை எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு பேட்சா மிஷினுக்கு கொடுத்துருவாங்க. இது கம்ப்யூட்டரோட நேரத்தை மிச்சப்படுத்துச்சுதா, ஆனா யூசரால கம்ப்யூட்டர் கூட நேரடியா பேச முடியாம போச்சு. ஆனா உண்மையான புரட்சியே இங்க தான் ஆரம்பிச்சுது. அதுதான் மல்டி புரோகிராமிங். இதனால முதல் முறையா ஒரே நேரத்துல பல புரோகிராம்களை மெமரியில வச்சுக்க முடிஞ்சுது. ஒரு ப்ரோக்ராம் எதுக்காவது வெயிட் பண்ணுச்சுன்னா ப்ராசஸர் சும்மா இருக்காது, டக்குன்னு அடுத்த ப்ரோக்ராமை ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். நாம இன்னைக்கு பண்ற மல்டி டாஸ்கிங்க்கு இதுதான் முதல் புள்ளி. சரி வாங்க, இப்போ நாம யூஸ் பண்ற ஓஎஸ்ல என்னென்ன வகைகள் இருக்குன்ட்டு ஒரு சின்ன ரவுண்ட் அப் பார்த்துடலாம். இந்த டேபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது பாருங்க. உதாரணத்துக்கு நீங்க யூஸ் பண்ற பர்சனல் கம்ப்யூட்டர் ஒரு சிங்கிள் யூசர் மல்டி டாஸ்க் சிஸ்டம். ஆனா ஒரு பெரிய பேங்கோட சர்வரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரே நேரத்துல ஆயிரக்கணக்கான பேரை ஹேண்டில் பண்ற ஒரு மல்டி யூசர் மல்டி டாஸ்க் சிஸ்டமா இருக்கும். இது மட்டும் இல்லாம சில ஸ்பெஷல் ஓஎஸும் இருக்கு. டைம் ஷேரிங் சிஸ்டம்ஸ்னு சொல்லுவாங்க. அது பல யூசர்ஸ் ஒரே நேரத்துல ஒரு கம்ப்யூட்டரை ஷேர் பண்ணி யூஸ் பண்ணுவதும். இன்னொரு பக்கம் ரியல் டைம் சிஸ்டம்ஸ் இருக்கு. மெடிக்கல் எக்யூப்மெண்ட், ராக்கெட் மாதிரி இடங்கள்ல இது யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அங்க ஒரு செகண்ட் லேட் ஆனா கூட பெரிய விபரீதமாயிடும். ஆக மொத்தத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உங்க போன்ல இருந்து சர்வர் வரைக்கும், ஏன் உங்க ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் நாம யூஸ் பண்ற ஒவ்வொரு டிஜிட்டல் டிவைஸோட இதயத்திலையும் ஒரு ஓஎஸ் இருக்கு. அதுதான் எல்லாத்தையும் இயக்குற அந்த கண்ணுக்கு தெரியாத சக்தி. பஞ்ச் கார்டுல ஆரம்பிச்சே நம்ம பாக்கெட்ல இருக்கிற சூப்பர் கம்ப்யூட்டர் வரைக்கும் ஓஎஸோட பயணம் ரொம்பவே பெருசு. சரி, இனிமே என்ன? எதிர்காலத்துல இது எப்படி மாறப்போகுது? ஒருவேளை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட சேர்ந்து நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யற ஒரு ஓஎஸ் வருமா? அப்படி வந்தா அது நம்ம டிஜிட்டல் வாழ்க்கையை எப்படி மாத்தும்? யோசிச்சு பாருங்க.